லேப்டாப்பை வாங்கலாமா வாங்கக்கூடாது, யாரெல்லாம் வாங்கலாம்? ஒரு நாளைக்கு சாலிடாக அந்த லேப்டாப்பை 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். வெளியில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப் டிஸ்பிளேவை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் என்னோட பேட்டரி ஹெல்த். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆரவ் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேக்புக் ஏரோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை, நீங்கள் விண்டோஸ் வாங்கலாமா மேக் வாங்கலாமா இல்லை ரெண்டுத்தையுமே வாங்காமல் சும்மாவே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நான் பண்ண அதே தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்லை நானும் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள், நாசமாக போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வச்சிருக்க மேக்புக்கோட ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன். நான் வச்சிருக்க மேக்புக் ஏர் M4 சிப்பில் வெறும் 256 GB தான் வாங்கியிருக்கேன். அதுவும் 13 இன்ச் டிஸ்பிளே வச்சு எடிட்டிங்காக வாங்கினேன். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இது வரைக்கும் இந்த மேக்புக்கில் ஸ்க்ராச்சஸ் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஸ்க்ராட்சும் ஆகலை. என் புண்ணியத்தில் நானே ஒழுங்காக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ட்ராக் பேடில் ஏதாவது ஃபேட் ஆகிருக்கா, ஐ மீன் அந்த டெக்ஸ்ட்டு இந்த லெட்டர்லாம் வந்து அலைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஆகலை. தென் ட்ராக் பேட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. நான் எப்படி புதுசாக வாங்கணும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஸ்க்ரீன் கார்டு எதுவும் போடல. வாங்கின புதுசில் இந்த ஹேண்ட் சானிடைசர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் சானிடைசர் அதை வந்து ஒரு துணியில் அடித்து அதை வச்சு க்ளீன் பண்ணேன். அது வெள்ளையாக வந்துடும். அதை அழைக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் துணி வச்சு க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன துணின்னு தெரியல, மறந்துட்டேன். இது வந்து நான் டெக்ஸ்ட்டில் போடுறேன் என்ன துணின்னு. மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் கண்டுபிடிச்சிட்டேன். மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் வந்து வாங்கி ப்ளூ கலரில் லிக்விட் இருக்கும் இந்த ஸ்க்ரீன்லாம் துடைக்கிறதுக்குன்னு, அதை அடிச்சு துடைச்சிங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி தொடச்சி ஒரு 2 மாதம் தொடச்சி ஸ்க்ராட்ச் ஆகிட்டேன் நிறையவே. ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இந்த மேக்புக் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க கலரு நீங்கள் கை லைட்டாக வச்சாலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வந்துடும். என்னோட ஃபஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கீழே வந்து திட்டி வச்சிருப்பாங்க, என்ன ப்ரோ அழுக்காக வச்சிருக்கேன், என்ன ப்ரோ அழுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. துடைக்கிறதுக்கு டைம் இல்லை, தொடச்சி வைத்தாலும் மறுபடியும் அழுக்காயிடுது. ஓகே, மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இது டெய்லி டாஸ்க் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் மல்டி டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, கோடிங் பண்ணுறீங்க, வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, இல்லை சும்மா தான் வச்சுருக்கீங்க, படம் பார்க்குறீங்க, என்ன பண்ணாலும் சரி நல்லாயிருக்கும். எப்படி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயம் இந்த மட்டும் நல்லா கவனிங்க. நீங்கள் ஜூம் கால் பேசுனீங்க அப்படின்னா 1 hour வரைக்குமே நல்லாயிருக்கும். ஐ மீன் 1 hour நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும். 1 hour வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஜூம் கால் பேசும்போது உங்களுக்கு அந்த பேட்டரி ட்ரெயின்லாம் வேகமாக தான் ஆகாது, ஸ்லோவாக தான் ஆகும். ஸ்லோவாக ஆகுனா 1 hour பேசுனீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி 15 பாயிண்ட் தான் குறையும். விண்டோஸில் பேசுனீங்கன்னா 1 hour குறைச்சிங்கன்னா சார்ஜர் சொருவியே வச்சுருக்கணும் இல்லை, இல்லைனா ஆஃப் ஆகிடும். பட் இதுக்கு அப்படி கிடையாது, நல்லாவே இருக்குது. ஓகே, ஹெவி டாஸ்க் பண்ணலாமா? நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஒரே டைமில் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், மல்டி டேலண்டட் ஃபெலோ. எப்படி அந்த மாதிரி டைம்லையும் இந்த லேப்டாப் எந்த விதமான இஷ்யூஸும் வராது. சம்டைம்ஸ் ஏதாவது 2 கிளிக் பண்ணுறதுல ஒரு 10 கிளிக் பண்ணிட்டேன்னா நாங்கள் ஒன்றுக்கு க்ளோஸ் பண்ணு, இன்னொன்று க்ளோஸ் பண்ணு, இன்னும் க்ளோஸ் பண்ணு, இன்னும் க்ளோஸ் பண்ணு, ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வைக்கும். பட் இருந்தாலும் சாலிடாக சொல்லணும்னா செம்மையாக ஒர்க் ஆகுது. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ப்ரோ ஹீட் ஆகுமா? இந்த ஒரு கேள்வி தான் எல்லாருக்கிட்டையும் வருது. ஹீட் ஆகுமா ஆகாதா? இதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. எந்த லேப்டாப் வாங்கினாலும் ஹீட் ஆகும். நீங்கள் விண்டோஸ் வாங்கினீங்கன்னா கீழே 2 ஃபேனை வச்சு கடற்கரை ஓடினே இருக்கும். இதில் ஃபேனே கிடையாது. ஓகேங்களா? மேக்புக் வாங்குறீங்கன்னா ஒன்று கூலிங்கான பிளேஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் மொட்டை வெயிலில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, ரூமே ஹீட்டாக இருக்கும் அதுவில் வச்சு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும் தான். அதுக்கு ஏர் ஃப்ளோ சர்க்குலேஷன் இருக்கணும். கீழே வெறும் ஃப்ளாட்டான தரையில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாண்டு எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு கையில் இல்லையா, ஸ்டாண்டு வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டாண்டை வந்து நான் இதுலேயே ஆட் பண்ணுறேன், வீடியோ ஃபுட்டேஜ் இதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்துங்க. ஓகே, 16 GB ரேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 GB ரேம் சாலிடாக தாராளமாக போதும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்பிளில் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் தான் கேமரா இருக்கும். ஓகேங்களா? ஆண்ட்ராய்டில் 100 மெகா பிக்சல் இருக்கும். பட் ரெண்டுத்தோட ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அதே மெத்தட் தான் இங்கேயும். ரேம் 16 GB இருந்தாலும் தாராளமாக இருக்கும். நீங்கள் தாராளமாக நம்பி ஒர்க் பண்ணலாம், தாராளமாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டோரேஜ் வரப்போகிறோம். ஸ்டோரேஜ் தான் இதில் இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு பார்ட். ஏன்னா நான் வாங்கினது வெறும் 256 GB தான். ஓகேங்களா? இந்த 256 GBயில் ஆல்மோஸ்ட் எத்தனை ஜிபி ஓஎஸ் சிஸ்டம் டேட்டா அது இதுன்னு சேர்த்து ஒரு மேக் சிஸ்டம் டேட்டா வந்து ஒரு 86 GB, மேக் ஓஎஸ் ஒரு 25 GB. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 80, 20, 111 GB. எக்ஸாக்டாக சொல்ல 100 GB தோராயமாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். 100 GB அதில் அவுட்டு.
256 ஜிபியில் 100 ஜிபி அவுட்னா மீதி எவ்வளோ இருக்குது? 156 ஜிபி தான் இருக்கும். அதில் சும்மா நீங்கள் ஒரு 4 ஆப் ஏற்றினாலே உங்கள் மேக் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு, டில் பண்ணு சொல்லிட்டு கத்திக்கினே இருக்கும். ஓகே, இதை சார்ஜ் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மேக் புக்கை நீங்கள் சார்ஜ் ஏற்றணும்னா சாலிடாக இதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இதில் விண்டோஸில் இருக்கிற மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஃபுல் ஆகுறது, 20 நிமிஷத்தில் ஃபுல் ஆகுதுலாம் ஆகாது. சாலிடாக 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எடுக்கும். அப்போ தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். ஓகே ப்ரோ, நீங்கள் 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் மேக் புக்கோட பேட்டரி ஹெல்த் எத்தனை பர்சன்டேஜ்? நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். என்னோட பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துட்டு 91% இருக்குது பேட்டரி ஹெல்த். இதுக்கே நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஆள். ஒரு நாளைக்கு சாலிடாக அந்த லேப்டாப்பை 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நைட்டில் கூட ஷட் டவுன் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணுற கேஸு. பட் நல்லாவே இருக்குது. 91%ன்றது ஒரு ரீசெண்ட் இல்லைனாலும் ரீசெண்ட் தான். ஓகே, இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா கேட்டிங்கன்னா தாராளமாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ மீன் எந்த அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதை கம்பேர் பண்ணுறதுனே தெரியல. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் எவ்வளோ திக்னஸ் இருக்கோ இதே திக்னஸ் தான் உங்களுக்கு இந்த லேப்டாப் இருக்குது. ஓகேங்களா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப்பு பேக்கில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் திறந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்கில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பேக்கில் தான் அந்த லேப்டாப்பு இருக்கும். இன்னொரு முக்கியமாக ஒஸ்ட்டான விஷயம் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லேப்டாப் டிஸ்பிளேவை நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். என்ன ஆகும்னா காற்றடிக்கும் போது டிஸ்பிளே டிங் 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 டிங்னு ஆடும். இந்த மாதிரி ஆடும்போது நமக்கு ஏதோ உடச்சிக்குமோன்ற அளவுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி மெலிஸாக இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப். ஓகேங்களா? ரொம்ப 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 மெலிஸாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படியே ஸ்மூத்னஸ் இந்த விளையாடும். ஓகே ப்ரோ, எத்தனை போர்ட் இருக்குது? மொத்தமாக இதில் ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அது மேக்னெட்டிக் இது. ஓகேங்களா? கிட்ட எடுத்து டப்புன்னு அடிச்சிடும். அதுவே உடச்சிக்குமோன்ற பயமாக இருக்கும். ஸோ பொறுமையாக அதை ரிலீஸ் பண்ணி கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். அது உள்ள ஒரு மாதிரி ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ரஸ்ட்டுனா தூர் பிடிக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் 2 போர்ட் இருக்குது. இன்னும் ஒரு போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண முடியும். டபுள் பென்ட்ரைவ் இருக்கும் பார்த்தீங்களா, மொபைல்லையும் C டைப்பில். அந்த மாதிரியான பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி டேரெக்டாக இது பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்டர்னல் போர்ட் ஒன்று வாங்கணும். நான் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு போர்ட் ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட் சைடில் ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் தான் இருக்கும். ஏர்பாட்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹெட்ஃபோன்ஸ்னால் ஒயர்ட் ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணோன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த லேப்டாப்பை வாங்கலாமா வாங்கக்கூடாது? யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட்டு, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் மேக் புக் வாங்க. காசு இருக்குது அப்படின்னா மேக் புக் வாங்காது. ஓகே, இல்லை புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளை என்னோட செகண்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். தெளிவாக பாருங்கள், புரியும். ஓகே, இதுக்கப்புறமும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அடுத்த வீடியோ போடும்போது அதெல்லாம் படித்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ எப்போ வரலாம் தெரில. இது வந்து தெரில. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். See you all